நம்மை எல்லா விதத்திலும் அவர் ஆசீர்வதித்து வழிநடத்துகின்றவராக இருந்திருக்கின்றார். ஆமென். எனவே கர்த்தருடைய கரத்திலே இந்த ஆண்டு முழுதுமாக தேவன் நம்மை பாதுகாத்தார். என்ன சொன்னோம்? ஆமென். என்ன சொன்னோம்? ஆமென். தேவன் நம்மை பாதுகாத்தார். தேவன் நம்மை மீட்டு கொண்டார். ஆமென். தேவன் நம்மை உயர்த்தினார். தேவன் நம்மை காத்து கொண்டார். தேவன் நமக்கு விடுதலை தந்தார். தேவன் நமக்கு சுகம் தந்தார். தேவன் வியாதியிலே பலன் தந்தார். பிரச்சனையிலே விடுதலை தந்தார். வெட்கப்பட்டு போகாதபடி காத்து கொண்டார். இப்படி நாம் ஆண்டவருக்கு பல விதத்தில் அவர் செய்த நன்மைகளை நாம் நன்றி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். ஏசாயா சொல்லுகின்ற வழியில, நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமாக இருந்திருக்கிறாய், அவருடைய கரத்திலே ராஜ முடியுமாய் இருக்கிறாய் என்று சொல்லி இங்கு தீர்க்கதரிசனம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய கை என்று சொல்லுகின்ற வழியிலே இதே ஏசாயா தீர்க்கதரிசி 49ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிக்கின்ற வழியிலே அங்கு என்ன சொல்கிறார்? என் உள்ளங்கையிலே உன்னை வரைந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவரும் அவருடைய உள்ளங்கையிலே வரைந்தவர்களாக காணப்படுகிறோம். அவர் நம்மை எந்தெந்த விதத்திலே வரைந்திருக்கிறார். உள்ளங்கையில் வரைய முடியுமா? முடியுமா? முடியாதா? எப்படி முடியும்? முடியுமா? முடியாது. முடியாதுன்னா முடியாது. முடியும்னா எனக்கா? எப்படி உள்ளங்கையில் எப்படி வரைய முடியும்? எத்தனை பேர் தான் அவர் வரைவார்? என் உள்ளங்கையிலே உன்னை வரைந்திருக்கிறேன் சார். அப்போ பைபிள் பொய் சொல்லுமா உண்மை சொல்லுமா? அப்போ எப்படி வரைஞ்சிருக்காரு? மனுஷரால் முடியாது இல்லை, தேவனால் முடியும்னா மனுஷரால் முடிய வைக்கணும். அப்போதான் தேவனால் முடியும். வசனம் ஒரு நாள் பொய் சொல்லாதீங்க. மனுஷராலே முடியாதது தேவனாலே கூடும்னா தேவன் கூடி நம்ம கையில் தான் கொடுத்துருக்காரு. கையில் கொடுத்துருக்காரா இல்லையா? எல்லாரும் கையில் கொடுத்துருக்காரா இல்லையா? என்னத்தை கொடுத்துருக்காரு? ஹேண்ட்ராய்ட். என்னவா? ஹேண்ட்ராய்ட். இதில் ஹேண்ட்ராய்ட்னு மறந்து இருக்கிறது. இங்கே இருந்துட்டு அமெரிக்காவில் ஹே நல்லா இருக்காடா செல்லம், இங்கேருந்து டெல்லியில் பேசுகிறோம், ஜெர்மனியில் பேசுகிறோம். ஆண்டவர் வார்த்தை ஒரு நாளும் பொய் சொல்லாது உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறாராம். உள்ளங்கையில் அடக்கமாக கொடுத்துட்டாரு. நம்ம யாரையும் பார்த்து பேசலாம், யாரையும் திட்டலாம், யாரும் காரி துப்பலாம், யாரையும் சிரிக்கலாம், எல்லா காரியங்களும் கொடுத்துருக்கார். ஆனால் நம்ம என்ன செய்யறது? இதில் வெறும் சிரிக்கிறது, அப்புறம் ஜாலியாக பேசி தான் பேசுவோம். திட்டுறதுனா என்ன செய்வோம்? ஆஃப் பண்ணிட்டு திட்டுவோம். தேவனுடைய பிள்ளைகளே, உன்னையும் என்னையும் அவர் தம்முடைய உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறார் என்றால் அவருடைய கரத்தில் நம்முடைய கரத்தில் உன்னை கொடுத்திருக்கிறார். நீங்கள் எல்லாரையும் பார்த்து அவனுக்காக ஜெபம் பண்ணுங்க, அவனுக்காக நன்றி செலுத்துங்க என்று சொல்லி நம்முடைய கரத்தில் அந்த ஆண்ட்ராய்டு ஃபோனை கொடுத்த வண்ணமாக அவருடைய கரத்தில் அவர் உலகத்தையே பார்க்கின்றவராக இருக்கின்றார். அல்லேலூயா. உலகத்தையே அவர் பார்க்கின்றார் தேவனுடைய பிள்ளைகளே. எனவே கர்த்தருடைய கை இல்லை, நாம் என்ன செய்யணுமா? அவருடைய கரத்தில் இருக்கின்ற வேளையில் இந்த பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளை நீங்கள் கையில் பிடிச்சிட்டு போங்க, அந்த கொஞ்ச நேரம் அந்த பிள்ளை என்ன செய்யும்? முறுக்கும். முதல்ல இப்படி 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 சும்மாவா என் மம்மி விட்டு ரொம்ப வலிக்குது மம்மி. நம்ம ரோடை கிராஸ் பண்ணி வரைக்கும் டைட்டாக பிடிச்சிப்போம். ரோடை கிராஸ் பண்ண உடனே மெதுவாக பிடிச்சின்னு போவோம். ஆனால் அந்த டைட்டாக பிடிக்கிற நேரத்தில் மெதுவாக பிடிக்கிற நேரத்தில் பிள்ளைங்க என்ன செய்யாதுங்க? ஒத்தே வராது. என்னை விட்டுட்டு என் இஷ்டத்துக்கு போடணும், என் இஷ்டத்துக்கு ஒடியாடணும் என்று இன்றைக்கு பிள்ளைகளை போல நாமும் கூட என்ன செய்கிறோம்? நம்ம இஷ்டத்துக்கு பேசணும், நம்ம இஷ்டத்துக்கு செய்யணும், நம்ம இஷ்டத்துக்கு ஆடணும், என் இஷ்டத்துக்கு செய்யணும், என் இஷ்டத்துக்கு பேசணும் என்று ஒவ்வொருவரும் சுயத்தை அங்கே காண்பிக்கிறபடியினாலே. எனவே இந்த இடத்திலே நாம் கர்த்தரை மாத்திரம் ஆராதிக்க, அவரை மாத்திரம் துதிக்க நாம் வேண்டியவர்களாக இருக்கிறபடினாலே நாம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கோம். யார் கருத்தில் இருக்கும்? கர்த்தருடைய கரத்தில் இருக்கும். கொஞ்சம் பிள்ளைங்க வேகமாக போச்சுன்னா சரி, நம்ம கையை போட்டு டைட்டாக அமுக்கிறோம், அப்புறம் மொல்லமாக அந்த நகத்தை வச்சு ஒரு கிள்ளுறோம், அதுக்கப்புறம் ரொம்ப கேட்கலாம் பொட்டுன்னு ஒன்று மண்டை மேலே போடுறோம், அது வீண் அழுதுன்னு வரும். அப்படி தான் நீங்கள் நான் யார் கருத்தில் இருக்கோம்? இந்த வருஷம் ஃபுல்லாக ஏங்க உங்களுக்கு அடி உத, ஏன் காரி துப்புனார், ஏன் இவ்வளோ அவமானம் நிந்த, எதுக்கு? அவர் கரத்தில் பேதுரு சொல்கிறாரு, அவருடைய பலத்தை கரத்துக்குள்
ஆமாம், 1 பேதுரு 5:7 வாசிக்கிறோம். நீ அடங்கி இருப்பாய் என்றால் ஆசீர்வாதமாக இருப்பாய். இன்றைக்கு அநேகர் அடங்கி இருப்பதில்லை. சொல்லுவாங்க, நாங்கள் ரொம்ப அடக்க முடியவர்கள். எப்படிங்க? கிறிஸ்தவனா ரொம்ப அடக்க முடியவர்கள். எதுக்காக? போய் அடக்கம் பண்ணுறதுக்காக. ஆனால் தேவனுடைய பிள்ளையே, நீயும் நானும் கர்த்தருடைய கரத்தில் அடங்கி இருக்கின்ற வேளையில் அவர் என்ன செய்கிறாராம்? அடங்காத நம்மை அவர் அடக்கி நடத்துகின்றார். அல்லேலூயா. எனவே இந்த ஆண்டிலே நான் கர்த்தருடைய கையிலே இதுவரைக்கும் இருந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அப்படியே கண்களை மூடி கர்த்தர் சமூகத்தில் ஜெபிப்போம். ஆண்டவரே, இம்மட்டுமாக உம்முடைய கரத்தில் இருந்தப்பா, நல்லது கெட்டது எல்லாத்தையும் அடித்து உதச்சி மாத்திரமல்ல என்னை ஆசீர்வதித்து என்னை கரம் பிடித்து நடத்தி கொண்டு வருகிறீரே, அடங்காத என்னை தொடர்ந்து நீர் அடக்கி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கர்த்தாவே, ஆமென். இப்படியாக தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய கையிலே இருக்கிறோம். எப்படி இருக்கிறோமா? கர்த்தருடைய கரத்தில் ஏசாயா சொல்லுகின்ற வேளை நாம் அலங்காரமான கிரீடமாக இருக்கிறோமா? எப்படிப்பட்ட கிரீடமா? ஆமாம். இந்த ஆண்டு முழுதுமாய் கர்த்தர் நம்மை எந்தெந்த விதத்தில் அலங்கரித்தார் சற்று நாம் யோசித்து பார்ப்போம். நாம் போக முடியாத இடத்துல, நாம் சந்திக்க முடியாத ஜனங்களை, நாம் அந்த இடத்துக்கு செல்லவே முடியாது. எல்லாம் அப்படிப்பட்ட அதிசயமான காரியங்களை கர்த்தர் நம்மை கொண்டு சென்று அவர் அலங்கரித்தார். அவர் எப்படி அலங்கரிக்கிறாராம்? அதே 61ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கின்ற வேளையிலே, கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூறுகிறது. எது களி கூறுதா? ஆத்துமா களி கூற வேண்டும். எதற்காக சொல்கிறார் என்றால், மணவாளன் ஆபரணங்களினால தன்னை அலங்கரித்துக் கொள்வதற்கும். மணவாளன் சார் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறார். இருக்கிற எல்லா மோதிரம் மட்டு எல்லாத்தையும் போட்டுக்கிறார். எனக்கு கல்யாணம் அன்னைக்கு மாத்திரம்தான் அவன் எல்லாத்தையும் போட்டு இதை போடுறான் அதை போடுறான்னு எல்லாம் போட்டு விடுவாங்க. செயின், மைனர் செயின், கையில் செயின், இதில் செயின் எல்லாம் போட்டு விடுவாங்க. அத்தோடு என்ன ஆகிடும் அதை? ஆனால் அடுத்த நாள் வந்து யார் போட்டுக்கிட்டு இருப்பாங்க? ஆமாம், இவங்க தான் எந்த நேரமும் அலங்கரிச்சுக்கிட்டே இருக்குது. அதனால் மணவாளன் தன்னை ஒரே நாள் தான் அலங்கரிக்கிறாராம். மணவாட்டி நகைகளினால் தன்னை அலங்கரித்துக் கொள்வதற்கு. மணவாட்டி எதனால் அலங்கரிக்கிறாரா? நகைகளினாலே. அப்போ சபையை கர்த்தர் விலை உயர்ந்த நகைகளினாலே அவர் அலங்கரிக்கின்றவராக இருக்கின்றார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை மணவாட்டியாக, மணவாளன் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறார், மணவாட்டி தன்னை நகைகளினாலே அலங்கரித்துக் கொள்கிறார். மூன்றாவது அவர் சொல்லுகின்ற வழியிலே அதற்கு ஒப்பாக, தன்னை அலங்கரித்துக் கொள்வதற்கு ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தரித்தார். அப்போ மணவாளன் ஒரு மணவாட்டியை அலங்கரிக்க விரும்புகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, மணவாளன் தான் மணவாட்டியை அலங்கரிக்க விரும்புகின்றார். யாராவது எந்த மணவாட்டியை அலங்கரிப்பாங்களா? இல்லை. ஆனால் திருச்சபையை என் ஆண்டவராகிய இயேசு, மணவாளனாகிய கிறிஸ்து, அவர் நம்மை அவருடைய பார்வையில் அழகாக அவர் அலங்கரிக்க விரும்புகிறார். அந்த அலங்காரம் என்று சொல்லுகின்ற வேளையில் இந்த புக் ஆஃப் லெவிட்டிகஸ், லேவியராகமும் 21வது அதிகாரம் 12வது வசனத்தில் அங்கு லேவியர்களை கர்த்தர் தம்முடைய ஊழியத்திற்காக பிரித்தெடுக்கின்ற வேளையில் அந்த லேவியருக்கு அவர் என்ன செய்கிறாராம்? ஒரு கிரீடத்தை வைக்கிறார். என்ன கிரீடம்? லேவியர் 21:12 சொல்கிறது, அபிஷேக தைலம் என்கிற கிரீடம். எதை வைக்கிறாரா? அபிஷேக தைலம். நம் மீது, நம் ஒவ்வொருவர் மீதும் தேவனாய் கர்த்தர் அபிஷேகத்தை ஊற்றுகிறார், வல்லமையை ஊற்றுகிறார், கிருபைகளை ஊற்றுகிறார், நன்மைகளை ஊற்றுகிறார். நாம் எதிர்பார்ப்பதற்கு மேலான காரியங்களை அவர் நமக்கு கொடுக்கின்றவராக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வேண்டும் என்றாலும் வேண்டாம் என்றாலும் அவர் என்ன செய்கிறாராம்? அபிஷேக தைலத்தை நம் மீது ஊற்றுகின்றாராம். அது ஒரு விதமான அலங்காரம் என்று சொல்லி லேவியராகமம் 21:12 வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் மீது அந்த கிரீடம் இருக்கிறது. என்ன கிரீடம்? அபிஷேகம் என்கிற கிரீடம். அலங்காரத்தினுடைய முதலாவது பகுதி அபிஷேகம் என்கிற கிரீடம். ஒவ்வொரு விசுவாசிகள் மீதும் என் தேவனாய் கர்த்தர் அபிஷேகத்தை வைக்கிறார். 21:12 பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படாமலும் தன் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்காமலும்
இருப்பானாக. அவனுடைய தேவனுடைய அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் மீது இருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நம் ஒவ்வொருவர் மீதும் அபிஷேகம் என்கிற கிரீடத்தை தலையின் மீது வைத்திருக்கிறார். என்ன கிரீடம் வச்சிருக்காரா? அபிஷேகம். அவருடைய அபிஷேகம். அந்த 1 யோவான் சொல்லுகின்ற வழியிலே அந்த அபிஷேகம் எல்லாவற்றையும் நமக்கு போதிக்கிறது என்று சொல்லி நாம் 1 யோவானில் வாசிக்கிறோம். வேறு ஒருவரும் போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி 1 யோவானில் வாசிக்கிறோம். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, நம் மீது அந்த பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு விடாதபடிக்கு பரிசுத்த ஸ்தலத்தில் நாம் இருக்கின்ற வழியிலே அபிஷேகம் நம்மை வழிநடத்துகிறதாக இருக்கிறது. இஸ்ரவேல் மக்களை பகலிலே அங்கு மேகஸ்தம்பம் என்கிற அபிஷேகத்தினாலும் இரவிலே அக்னி என்ற அபிஷேகத்தினாலும் அவர்களை வழிநடத்தினார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த ஆண்டு முழுதுமாக இப்படிப்பட்ட அபிஷேக கிரீடத்தினாலே நம்முடைய தலை மீது வைத்திருக்கின்றார். நம்முடைய தலையின் மீது அந்த ஆட்டை நீங்கள் பார்க்கின்ற வழியிலே மேய்ப்பன் என்ன செய்கிறான் என்றால், இரவிலே அதை அந்த ஆட்டு தொழுவத்திற்குள்ளாக அனுப்புகின்ற வழியில் இந்த 2 கொம்புளுக்கு இடையிலே ஒரு குழி இருக்கும், அதில் ஒலிவ எண்ணெயை ஊற்றுகிறான். இரவெல்லாம் அந்த எண்ணெய் உள்ளே போய் தங்கி இருக்கின்ற வழியிலே பகலிலே அது விஷக்கடியினாலோ இல்லையென்றால் விஷ பூச்சிகளினாலோ அது கடிக்கப்பட்டு முட்களினாலே குத்தப்பட்டு ஒருவேளை விஷ செடிகளை சாப்பிட்டு இருக்கும் என்றாலும் இந்த ஒலிவ எண்ணெய் அந்த உச்சந்தலிருந்து இறங்கி அது வயிற்றுக்குள்ளாக சரீரத்துக்குள்ளாக இருக்க எல்லா விஷத்தையும் முறிக்கின்றதாக இருக்கிறது. அதை போலவே கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டு முழுதுமாக அவர் நம்மை எந்த விதத்தில் அலங்கரித்திருக்கிறார் என்றால், அவர் அபிஷேகம், பரிசுத்த வசனம், கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய சபை, கர்த்தருடைய சபையில் கூடி வருதல் என்கிற அபிஷேகங்களை நம்முடைய தலையின் மீது அவர் ஊற்றி, வசனத்தை ஊற்றி 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 நமக்குள்ளாக இருக்கின்ற அந்த கெட்டுப்போன காரியங்களை, நம்மை அது கெடுக்கின்ற விஷ காரியங்களை, இப்படிப்பட்ட காரியங்களை அவர் முறித்து கொண்டு வருகின்றார். எனவே அந்த அபிஷேக தைலமானது நம்மை விட்டு கடந்து செல்லாமல் இருக்க வேண்டுமானால் அங்கு சொல்லுகிறார், பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு விடாதே, தேவனுடைய சபையை விட்டு விடாதே, கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விடாதே. எஸ்தருக்கு புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கின்ற வழியிலே அங்கு எஸ்தருக்கு ஒரு ராஜபீடம் தரிப்பிக்கப்படுகிறது. எஸ்தருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற வழியிலே அவள் அடிமை, அவள் தாழ்ந்த குலத்தவள், அவள் ஒதுக்கப்பட்டவள், தகப்பனற்றவள், இவ்வாறு எல்லா விதத்திலும் அவள் ஆதரவற்றவளாய் இருக்கிறாள். இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், நானும் அப்படிதான் ஆதரவற்றவனாக எனக்கென்று சொல்லி யாரும் இல்லை என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் ஆதரவற்றவர்களுக்கு ஆதரிக்கிறவர் என் ஆண்டவர் இயேசு மாத்திரமே. அல்லேலூயா. ஆமாம், பாருங்க, ஒரு புருஷன் இறந்துட்டானா மனைவி என்ன சொல்லுவாங்க? விதவை சொல்லுவாங்க. அதே நேரத்தில் மனைவி இறந்துட்டாங்கன்னா புருஷன் என்ன சொல்லுவாங்க? திக்கற்றவன். யாரு? ஆமாம், அவனுக்கு யார்ட்டையுமே ஆதரவு, பிள்ளைங்களையும் ஆதரவு இருக்காது, யாரும் கண்டுக்க மாட்டாங்க, அவன் வீட்டுக்கே வரது பயப்படுவாங்க. திக்கற்றவன். அவ்வாறு நீ திக்கற்றவளாக இருந்தாலும் கூட தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னை தெரிந்து கொள்வார் என்றால், கர்த்தர் உன்னை அவர் அழைத்திருப்பார் என்றால், கர்த்தர் உன்னை தன்னுடைய பார்வையில் உன்னை அலங்கரிக்க விரும்புவார் என்றால், எஸ்தர் 1:10 வாசிக்கமா? 7ஆம் நாளிலே சௌந்தரியத்தை ஜனங்களுக்கும் பிரபுக்களுக்கும் காண்பிக்கும்படி ராஜபீடம் தரிக்கப்பட்டவளாக அவளை ராஜாவுக்கு முன்பாக அழைத்து வர வேண்டும் என்று வஸ்தியை ராஜபீடம் தரிப்பித்து, ஏன்னா ரொம்ப பியூட்டி குயின் வஸ்தி, அவளுடைய அழகை ஜனங்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவளை அழைக்கின்றான். ஆனால் அவளோ அவளுடைய அழகின் நிமித்தமாக, அவளுடைய பெருமையின் நிமித்தமாக அவள் ராஜாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதில்லை. அவள் கீழ்ப்படியாதபடியினாலே அங்கே என்ன ஏற்பட்டது? அந்த ராஜ சமூகத்தில், அந்த ராஜஸ்திரியினுடைய ஸ்தானத்திலிருந்து அவள் தள்ளப்பட்டாள். தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கின்றார்.
எனக்கு கிடைத்த எல்லா காரியங்களையும் நான் நினைத்து என்ன செய்யணும், இவையெல்லாம் என் தேவன் கொடுத்தது, நான் ஒன்றும் இல்லை, நான் மண்ணு, நான் தூசி, நான் குப்பை, நான் சிறியவன், நான் எளியவன் என்று நம்மை தாழ்த்த கற்றுக்கொள்ள வேண்டும். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மை கர்த்தர் உயர்த்துகிறாரோ அவ்வளவுக்கு அளவு நம்மை தாழ்த்துகின்ற வழியிலே தாழ்மையுள்ளவருக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். ஆனால் இந்த வஸ்தி தனக்கு அடுத்த மேன்மையை பெருமையாக எண்ணி அழைத்த வழியிலே அந்த அழைப்பை அவள் உதாசீனப்படுத்தினபடினாலே அந்த ஸ்தானத்திலிருந்து அவள் தள்ளப்பட்டாள். தேவனுடைய பிள்ளையே, இந்த ஆண்டிலே அநேக காரியத்திலிருந்து நீ தள்ளப்பட்டவளாய் காணப்படுகிறாயா? காரணம் என்ன? உனக்குள்ளாக இருந்த பெருமை, உனக்குள்ளாக இருந்த கீழ்ப்படியாமை, இவைகளினாலே நாம் தள்ளப்பட்டவர்களாக காணப்படுகிறோம். எஸ்தர் 2:17 வாசிங்க. 2:17 அங்கு அந்த ராஜாவுடைய கண்களிலே எஸ்தரை பார்க்கின்றவர்களே ஒரு பிரியம் ஏற்பட்டதாம். 2:17 ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான், சகல கன்னிகளை பார்க்கிலும் அவருடைய சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உன்னை தெரிந்து கொள்ளுகின்ற வகையில உன்னை சுற்றிலும் ஆயிரமான பேர் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உன்னை அலங்கரிக்க விரும்புகின்ற வழியில, கர்த்தர் உன்னை உயர்த்துகிற விரும்புகின்ற வழியில, கர்த்தர் உன்னை விசேஷ ஸ்தானத்தில் வைக்க விரும்புகின்ற வழியில அங்கு அந்த ராஜா என்ன செய்கிறான்? இத்தனை பேரை பார்த்தோம், கடைசியிலே எஸ்தரை பார்த்த மாத்திரத்திலே எஸ்தர் மீது அவன் அன்பு கொள்ளுகின்றான். உன் மீது கர்த்தர் அன்பு கொண்டபடியினாலே அங்கு என்ன செய்கின்றார்? உனக்கும் எனக்கும் அவர் ராஜ கிரீடத்தை தரிப்பித்திருக்கிறார். தள்ளப்பட்டவளை அவர் ராஜாத்தியாக மாற்றின கர்த்தர் உன்னையும் என்னையும் இந்த ஆண்டிலே பலர் தள்ளினாலும் கர்த்தர் நம்மை ராஜாத்தியாக, ராஜனாக நம்மை அவர் உயர்த்தி வைத்திருக்கின்றார். அல்லேலூயா. தொடர்ந்து அந்த வசனத்தை பார்க்கின்றவர்களே, நீ ராஜனுடைய கரத்திலே ராஜ முடியுமாக இருப்பாய் என்று வாசிக்கின்றோம். யாராக இருப்போமா? ராஜ முடியுமாக இருப்பாய். ராஜ முடி என்று சொல்லுகின்ற வகையிலே இதே எஸ்தருக்கு புத்தகத்தில் 6வது அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கின்ற வகையில அங்கு மொர்தெகாயை அழிக்கும்படியாக ஆமான் என்ன செய்கிறான்? ஒரு முயற்சி எடுக்கின்றான். எப்படியாயினும் இந்த மொர்தெகாயை கொன்று விட வேண்டும் என்று சொல்லி. ஆனால் மொர்தெகாயோ ராஜாவுக்காக நன்மையை விசாரிக்கிறவனாக இருந்தான். ராஜாவுக்கு வருகின்ற கேடுகளை, அசம்பாவிதங்களை அவன் தடுக்கிறவனாக காணப்படுகிறான். தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட இந்த மொர்தெகாயை அங்கு வாசிக்கின்ற வழியில என்ன செய்கிறான்? இந்த ஆமான் அவனை கொலை செய்யும்படியாக எப்படியாயினும் கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி அவன் பலவிதமான யோசனைகளை செய்து ராஜாவிடத்திலே வருகின்றான். கடைசியில அங்க ராஜா என்ன பார்க்கின்றார்? வாசிப்போம் 6:8. ராஜா உடுத்திக் கொள்கிற ராஜ வஸ்திரமும் ராஜா ஏறுகிற குதிரையும் ராஜ முடியும் கொண்டு வந்து அலங்கரிக்க வேண்டும். மனுஷன் எந்த ஒரு மனுஷனை கர்த்தர் அலங்கரிக்க விரும்புகிறாரோ, ராஜா அலங்கரிக்க விரும்புகிறாரோ, அவனுக்கு இவளெல்லாம் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி ஆமான் அவன் என்ன நினைக்கிறான்? ராஜா என்னத்தான் சொல்லுவாரு, என்னத்தான் செய்ய சொல்லுவாரு, எனக்கு தான் அந்த மேன்மையை கொடுப்பாரு என்று அவன் தவறாக நினைத்து தன்னையே பெருமையாக நினைத்தபடினாலே அவன் எல்லா ஃபேவரும் தனக்கு வரும்படியாக பேசினான். ஆனால் கர்த்தர் என்ன சொல்லிட்டாரு? ஆமான் என்ன சொன்னாரு? மொர்தெகாய் வாசல்ல உட்கார்ந்து கொண்டிருக்கின்றான். இந்த வாசல்ல உட்கார்ந்து கொண்டிருக்கவனுக்கு நீ சொன்ன ஒரு வார்த்தையும் விடக்கூடாது, நீ அப்படியே அவனுக்கு செய்து ஆக வேண்டும் என்று சொல்லி அந்த கனம் பண்ணப்படாத அந்த மொர்தெகாயை இங்கு ஆமானை கொண்டு கர்த்தர் அங்கு மொர்தெகாயை கனம் பண்ண செய்கின்றார். ஆனால் ஆமானோ அவனை கொலை செய்ய தேடினான்.
தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டிலே எத்தனையோ பேர் நம்மை கொலை செய்யும்படியாக, நாம் செத்து போக வேண்டும் என்று, நாம் விரோதத்தை விட்டு போக வேண்டும் என்று, நம்முடைய எல்லா காலம் தோற்றுவிட வேண்டும் என்று சொல்லி பலவிதமான காரியங்களை நமக்கு விரோதமாக, சபைக்கு விரோதமாக அவர்கள் செய்திருக்கலாம். ஆனால் அவைகள் மத்தியிலே அவர்களை கொண்டே கர்த்தர் நம்மை கனம் பண்ண செய்கின்றவராக இருக்கின்றார். அல்லேலூயா. அவருடைய மகிமை பாருங்க, ஒரு வித்தியாசமான ஒரு மகிமையாய் காணப்படுகிறது. யார் நம்மை தள்ளினார்களோ, யார் நம்மை ஒதுக்கினார்களோ, யார் நம்மை வேண்டாம் என்று சொன்னார்களோ, யார் நமக்கு ஆதரவாக பேசாதபடிக்கு எப்பொழுதும் நம்மை கேவலப்படுத்த வேண்டும், அவமானப்படுத்த வேண்டும் என்று யோசித்து கொண்டிருந்தார்களோ, அவர்களை கொண்டே கர்த்தர் நம்மை உயர்த்தி அலங்கரிக்க விரும்புகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனையோ சூழ்நிலைகளே உடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்திருப்பார். எனவே நாம் அனைவரும் அவருடைய கரத்திலே நாம் இருக்கிறோம். அவர் தம்முடைய கரத்தை உன் மீதும் என் மீதும் அவர் வைத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய கரம் நம்மீது இருக்கிறபடினாலே நாம் எங்கெல்லாம் கடந்து செல்கிறோமோ அங்கெல்லாம் அந்த அபிஷேக தைலம் நம்மை வழிநடத்துகின்றதாக இருக்கிறது. எனவே அந்த அபிஷேக தைலம் நம்மை முழுதுமாக வழிநடத்தும்படியாக உம்முடைய கரம் என் தலையின் மீது இருக்கிறது. அப்படி எழுதினுப்போமா தேவனுடைய சமூகத்தில்? ஆண்டவரே, உம்முடைய கரம் என் தலையின் மீது இருக்கிறது. நம்முடைய கரங்களை நம்முடைய தலையின் மீது வைத்துக் கொள்வோம். அப்பா, உம்முடைய கரம் என் தலையின் மீது இருக்கிறது சுவாமி. உம்முடைய கரம் என் தலையின் மீது இருக்கிறது ஆண்டவரே. உம்முடைய கரம் என் தலையின் மீது இருக்கிறது அப்பா. நீர் என்னை சொஸ்தமாக்கும், என்னை ஆசீர்வதியும், எனக்கு விடுதலை தாரும், என்னை உயர்த்தும். என்னென்ன காரியங்கள் உங்களுக்கு கிடைக்காமல் இருந்ததோ அதெல்லாம் நீங்கள் வாயிலை திறந்து ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வருகிற புதிய ஆண்டில், இந்த கடைசி நாளில் கூட என் தேவன் உங்களுக்கு கொடுப்பது லேசான காரியமாக இருக்கிறது, அற்பமாக காரியமாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாரும் உங்களுடைய மனதிலோ வாயிலை திறந்தோ ஒரு நிமிஷம் நீங்கள் இந்த காரியத்தை சொல்லுங்க. ஆண்டவரே, உம் கரத்தை என் மீது வைத்து, என்னுடைய கரம் அல்ல அப்பா, அது உம்முடைய கரமாயிருக்கட்டும், உம்முடைய கரமாயிருக்கட்டும். தம் கரத்தை என் மீது வைத்து நீ சொஸ்தமாவாய் என்றன. நான் அவரின் வஸ்திரம் கூட என் மீட்பரால் சுகம் பெற்றே. மாதூய உதிரத்தால் என் பாவம் நீங்க கண்டே. ஏசையரின் ரட்சிப்பினால் நான் ஆறுதல் கண்டடைந்தே. நான் பிரமித்து நின்ற பேரன்பின் பிரவாகத்தை நோக்கி பார்த்தேன். என் உள்ளத்தில் மெய் சமாதானம் சம்பூரண மாயடைந்தே. தகப்பனே, இந்த மெய் சமாதானத்தை நாங்கள் தொடர்ந்து பெற்றுக்கொள்ள உம்முடைய கரம் எங்கள் மீது இருந்து தொடர்ந்து எங்களை அலங்கரிக்கவும், எங்களுக்கு ராஜ முடியை கொடுத்து உயர்த்த வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே, ஆமென்.